உலகெங்கிலும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் வள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவங்கர் பாரதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். உலக சாதனை கவியரங்கம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சாதனை தொடர் கவியரங்கத்திலே ஒரு நிகழ்ச்சியாக இன்றைக்கு பூஞ்சோலை என்ற தலைப்பிலே ஒரு கவியரங்கம் தொடங்கி நடைபெற இருக்கிறது. இந்த உலக சாதனை கவியரங்க தொடர் நிகழ்ச்சிகளின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்ற கவிஞர் கழகம் திருமதி கு பவானி தனஞ்சயன் அவர்கள் இன்றைய கவியரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்த முன்வந்துள்ளார்கள். அவர்களுக்கு முதற்கண் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பேசுவதற்காக, கவிதைகளை வழங்குவதற்காக, பூஞ்சோலை கவியரங்கத்தை சிறப்பிப்பதற்காக மனம் வீசும் கவிதைகளோடு வந்திருக்கிறார்கள் நல்லாசிரியர் விருது பெற்ற திருமதி ராதிகா திண்டுக்கல், பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக பொறுப்பு வகித்துக் கொண்டிருக்கூடிய கவிஞர் திருமதி சம்சாத் பானு, சென்னை வில்லிவாக்கத்தில் வசித்துக் கொண்டு தமிழ் கூறும் உலகெங்கிலும் பவனி வந்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி பானுமதி அம்மா, பெங்களூரு சேர்ந்த சமீபத்தில் பாரதி துறை விருது பெற்ற திருமதி நாகம்மாள் நீலகாண்டன், சென்னை ஆவடியை இருக்கக்கூடிய கவிஞர் சீர்மிகு ஆசிரியர் திருமதி கூசி இந்திராணி ஆகியோர் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கவிதை வழங்க இருக்கிறார்கள். திருப்பூரை சேர்ந்த திருமதி சத்யவதி குமார் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். இப்படி எண்ணற்றவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கவிதை வழங்க வருகை புரிந்திருக்க அவர்களையும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கவிஞர் கழகம் திருமதி கு பவானி தனஞ்சயன் அவர்களிடம் இந்த கவியரங்க அரங்கை ஒப்படைத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நல்லதோர் வாய்ப்பு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதிலே கலந்து கொண்டு சிறப்பு அனைவருக்கும் வணக்கம் கூறும் இந்த நேரத்திலே இதை சங்கத்தமிழ் வலைக்காட்சி மூலமாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழுக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கூடிய திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை வானொலி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஜெர்மனியைச் சேர்ந்த தமிழருவி வானொலிக்கும் நம்முடைய நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து கவியரங்கத்தை கேளுங்கள், பாருங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். வாருங்கள் திருமதி கு பவானி தனஞ்சயன் அவர்களே, பாருங்கள். உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு நமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த உலக சாதனை நிகழ்ச்சியினுடைய தொடர் கவியரங்க பூஞ்சோலை என்ற தலைப்பிலே இப்போது கவியரங்கம் தொடங்கி நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பிலே திருமதி பவானி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சார்பிலே சில நிமிடங்கள் நான் இந்த கவியரங்கத்தை இப்பொழுது வழிநடத்த விளைகிறேன். அந்த வகையிலே இன்றைய கவியரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். பூஞ்சோலை என்ற தலைப்பிலே கவிதை வழங்க வந்திருக்கும், கவி பூக்களை வழங்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முதற் கவிஞராக வருகிறார் கவிஞர் திருமதி இரா ராதிகா, திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள்.
இவர் கனவாசிரியர் விருது பெற்றவர், நல்லாசிரியர் விருது பெற்றவர். திண்டுக்கல் மாவட்டத்துடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் பொறுப்பாளர்களில் ஒருவராக இருக்கிறார். வாருங்கள் திருமதி இரா ராதிகா அவர்களே, உங்கள் கவிதைகளை தாருங்கள். முதற்கன் அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவாம் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை தொழுது, செயலராம் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி, எங்களை எல்லாம் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் எப்பொழுதும் இதே சிந்தனை, தமிழ் சிந்தனையை வழங்கி எங்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி, தனது இனிமையான பேச்சினால், புன்னகை பூக்களினால் எங்கள் மனதை தொடும் அன்பு தோழி பவானி அம்மா இக்கவியரங்கத்திற்கு தலைமை தாங்கி இருக்கிறார். அவர்களையும் வணங்கி, என் சக தோழமைகளையும் வணங்கி, இந்த கவிதையை வழங்க வாய்ப்பு வழங்கியமைக்கு முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இக்கவிதை அரங்கத்திற்குள் நுழைகின்றேன். ஐயா, கவிதை அரங்க தலைப்பு மிகவும் மகிழ்ச்சிகரமாக உள்ளது. எப்பொழுதும் வேலைப்பளுவின் இடையே கடைசி நேரத்தில் தான் கவிதையை அந்த முயற்சியை கொஞ்சம் எடுப்பேன். இந்த தடவை அந்த கவிதை தலைப்பு பார்த்தவனையே எனக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விட்டேன். ஏன்னா, நகரத்தில் வசிக்கிறேன் நான். பூஞ்சோலை அப்படிங்கிற அந்த இடத்து போகணும்னா எங்களுக்கு அந்த வாய்ப்பிலே இல்லை. எனவே எனது கனவு பூஞ்சோலையில் செல்வதற்கு மிகச்சிறிய சரியானதொரு வாய்ப்பை வழங்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு எனது நன்றியை உளமாற தெரிவித்துக் கொண்டு கவிதைக்குள் செல்கிறேன். என்னுடைய பூஞ்சோலை எப்படி உள்ளது தெரியுமா? கண்களுக்கு கண்கவர் விருந்து அளித்திடும், கண்களுக்கு கண்கவர் விருந்து அளித்திடும், நாசிகளுக்கு நறுமண புகை தந்திடும், நாசிகளுக்கு நறுமண புகை தந்திடும், செவிகளுக்கு இன்னோசை கானம் படைத்திடும், குளிர் தேகம் தென்றல் காற்றால் சிலாகித்திடும், செவிகளுக்கு இன்னோசை கானம் படைத்திடும், குளிர் தேகம் தென்றல் காற்றால் சிலாகித்திடும், கால்களுக்கு பட்டு பச்சை போர்வை விரித்திடும், வாய் சந்தோஷ சாரல்களின் வரிகளை முணுமுணுத்திடும், கால்களுக்கு பட்டு பச்சை போர்வை விரித்திடும், வாய் சந்தோஷ சாரல்களின் வரிகளை முணுமுணுத்திடும், கைகளோ பூக்களை கொய்து சூடிட பரபரத்திடும், மனம் தன்னிலை மறந்து மயங்கி நின்றிடும், கைகளோ பூக்களை கொய்து சூடிட பரபரத்திடும், மனம் தன்னிலை மறந்து மயங்கி நின்றிடும், புதுவகை எண்ணங்கள் சிந்தனையில் உதயமாகிடும், புன்னகை தோற்றத்தால் முகம் கூடுதலாய் ஜொலித்திடும், புதுவகை எண்ணங்கள் சிந்தனையில் உருவாகிடும், புன்னகை தோற்றத்தால் முகம் கூடுதலாய் ஜொலித்திடும், வண்ணத்து பூச்சிகளின் வண்ணங்கள் நம்மிடம் காணும் ஜாலம், வளர் மலரை பார்த்து விரல்கள் போடும் வண்ணக்கோலம், வண்ணத்து பூச்சிகளின் வண்ணங்கள் நம்மிடம் காணும் ஜாலம், வளர் மலரை பார்த்து விரல்கள் போடும் வண்ணக்கோலம், சுகமாய் வீசும் சுகந்த காற்றில் தொலைந்து போகும் உள்ளம், சூழல் தரும் இதத்தில் சுற்றத்தை மறக்கும் உள்ளம், சுகமாய் வீசும் சுகந்த காற்றில் தொலைந்து போகும் உள்ளம், சூழல் தரும் இதத்தில் சுற்றத்தை மறக்கும் உள்ளம், மயக்கும் மலர்கள் மனத்தில் உருவாகுமே ஏகாந்தம், மயக்கும் மலர்கள் மனத்தில் உருவாக்குமே ஏகாந்தம், மன்மத பானம் துளைப்பதால் உடலில் ஏற்படுமே உன்மத்தம், மன்மத வானம் துளைப்பதால் உடலில் ஏற்படுகிறேன், ஆனால் உண்மையில் தேடுகின்றேன் இந்த பூஞ்சோலை எங்குள்ளது என்று. என் கற்பனை பூஞ்சோலையில் நானும் லயித்து நிற்கின்றேன், ஆனால் உண்மையில் தேடுகின்றேன் இந்த பூஞ்சோலை எங்குள்ளதென்று. தமிழக சுற்றுலா தலங்களில் உள்ள பூங்காக்களிலும் சென்றால் காண்பது என்னவோ காதலர்களின் சில்மிஷ விளையாட்டுக்கள், கணவன் மனைவியின் சண்டைகள், குழந்தைகளின் தின்பண்ட விருப்புகள், குடிமகன்களின் கொண்டாட்ட குடுவை பொட்டிகள், இளைஞர்களின் சுயமையும் சித்திர கேலி உரையாடல்களும். எங்கே தேடுவேன் என் உயிரோட்டமான ஜீவனான பூஞ்சோலையை? வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. பூஞ்சோலைக்கு சென்றதில்லை,
ஆனால் இங்கே பூஞ்சோலைக்கு வந்துவிட்டு சென்றார். மாஞ்சோலை கிளி போல மயக்குகிற கவிதையோடு பூஞ்சோலை என்னும் தலைப்பில் பூத்ததொரு கவி எடுத்து திண்டுக்கல் கவிஞரிவர் செந்தமிழ் கவி தொடுத்தார். திண்டுக்கல் கவிஞரிவர் செந்தமிழ் கவி தொடுத்தார். வண்டுக்கள் மொய்க்கும் பாவோ வண்டுக்கள் மொய்க்கும் பூவோ இவர் தந்த பாவோ என்று கூறி மிக சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள் அம்மா திருமதி ராதிகா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்த கவிஞராக வருகிறார். அதே திண்டுக்கல்லை சேர்ந்த கவிஞர், தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் திருமதி சம்சாத் பான் அவர்கள். நம்முடைய நிகழ்ச்சிக்கு மிகவும் புதியவர். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு புதியவர் என்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு புதியவர் என்றால், ஏற்கனவே இவர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்துகிற தமிழருவி கவிதைக்காலம் நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார். வாருங்கள் திருமதி சம்சாத் பான் அவர்களே, உங்கள் கவிதை தாருங்கள். சங்கத்தமிழ் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி என்னாலும் முடியும் என்று என்னை கவி பாட தூண்டுகோலாக இருக்கும் ஐயா நீலகண்ட ஐயா அவர்களுக்கும் என்னுடன் சங்கத்தமிழ் பூங்காவில் பயணிக்கும் அனைத்து உடன்பிறவா சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் வணக்கம். பூஞ்சோலை என்பது என்னை பொறுத்தவரை என் பள்ளிக்கூடம் தான். அதனால் அங்குள்ள மாணவர்களையும் என் பள்ளிக்கூடம் வைத்து இந்த பூஞ்சோலை என்ற தலைப்பில் நான் கவி பாட வந்துள்ளேன். என் பள்ளிக்கூடம் தான் எனக்கு பூஞ்சோலை. என் பள்ளிக்கூடம் தான் எனக்கு பூஞ்சோலை. என் பூஞ்சோலை அறிவுக்கு உகந்த இடம். என் பூஞ்சோலை அறிவுக்கு உகந்த இடம். மழலைகள் நிறைந்த இடம். தேன்கூடுகள் நிறைந்திருக்கும் இவ்விடம் தேனீக்கள் உலா வரும். லட்சம் கதைகள் இந்த பூஞ்சோலையில் உண்டு. லட்சம் கதைகள் இந்த பூஞ்சோலையில் உண்டு. அதில் பல்லாயிரம் வகையுண்டு. அதில் பல்லாயிரம் வகையுண்டு. நாட்டியம் அங்கேயே வியக்கும் அளவுக்கு மகிழ்ந்தாடும் மகிழ்களும் புல்லாங்குழலே தோற்கும் அளவுக்கு பாடும் குயில்களும் வெண்மேகமே தோற்கும் அளவுக்கு வெண்புறாக்களும் அழகிய கொஞ்சும் மைனாக்களும் தலை சாய்த்து பேசும் கிளிகளும் என் பூஞ்சோலையில் உள்ளன. இத்துடன் முடியவில்லை என் பூஞ்சோலை பறவை கூட்டம். இத்துடன் முடியவில்லை என் பூஞ்சோலை பறவை கூட்டம். வாட்டும் சில பறவைகளும் என் தோட்டத்தில் உள்ளன. அந்த பறவைகளை கூண்டிலே அடைக்காமல், சிறகுகளை ஒடிக்காமல் நம்பிக்கையுடன் வானிலே சுதந்திரமாக பறக்க விடுகின்றேன். ஏனோ தெரியவில்லை, ஏனோ தெரியவில்லை, மீண்டும் அந்த பறவைகள் அன்புக்காகவோ நம்பிக்கைக்காகவோ என்னை தேடி வந்து விடுகின்றன. பறவைகள் மட்டுமல்ல, பூக்களும் நிறைந்தது என் பூஞ்சோலை. பறவைகள் மட்டுமல்ல, பூக்களும் நிறைந்தது என் பூஞ்சோலை. வண்ண நிறங்களில் ரோஜாவும் அன்றலர்ந்த மல்லிகையும் சிரிக்கும் செந்தாமரையும் மணக்கும் சாதி முல்லையும் பூத்து குலுங்குகின்றன. இத்துடன் முடியவில்லை என் பூக்களின் கூட்டம். இத்துடன் முடியவில்லை என் பூக்களின் கூட்டம். மொட்டிலே வாடத் தொடங்கும் பூக்களும் உண்டு. என்னால் முடிந்தவரை அந்த பூக்களை வாட விடாமல் அன்பென்னும் தண்ணீரை நித்தமும் அரவணைத்து ஊற்றி பூக்க வைக்கின்றேன். படபடவென திரியும் வண்ணத்து பூச்சியாய், சில நேரம் நிறங்களற்ற வானவில்லாய் அவர்களின் புன்னகை. அந்த பூக்கள் எல்லாம் புன்னகை புரியும் போது பூஞ்சோலையே மலர்ந்துவிடும். அந்த பூக்கள் எல்லாம் புன்னகை புரியும் போது பூஞ்சோலையே மலர்ந்துவிடும். பூக்கள் எல்லாம் வாடும்போது என் மனதும் வாடிவிடும். வாருங்கள் என்றாவது நீங்களும் என் பூஞ்சோலைக்கு. வாருங்கள் என்றாவது நீங்களும் என் பூஞ்சோலைக்கு வலது கையால்
இடது காதை தொட்டு காட்டி சேருங்கள். பறவைகளாகவோ பூக்களாகவோ மாறுங்கள். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. சிறப்பம்மா, சிறப்பு. நன்றி ஐயா. பூஞ்சோலையை பற்றி கவிதை தொடங்கி இவர் சொன்ன பூஞ்சோலை இவர் பணிபுரியும் பாடசாலை என்று புரிந்தது. இவர் சொன்ன பூஞ்சோலை இவர் பணியும் பாடசாலை என்று புரிந்தது. பள்ளிக்கு வரும் பிள்ளைகளை மலர்களாகவும் பறவைகளாகவும் ஓமித்து இருந்தார். நீங்களும் ஒரு நாளைக்கு வாருங்கள் என் பள்ளிக்கு, எங்க பூஞ்சோலைக்கு. வலது கையால் இடது காதை தொடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த காலத்தில பள்ளியில பிள்ளைகளை சேர்க்கிற பொழுது அப்படித்தான் தொட சொல்லுவார்கள். தொட்டால் இந்த பிள்ளை பள்ளியில் சேர்த்துக் கொள்ளலாம் என்று கருதி அந்த பிள்ளைக்கு அவர்களே ஒரு பறவைகளை குறிப்பிட்டு அவர்களே சேர்த்து விடுவார்கள். அந்த காலத்து என்னைக்கு போறோம்னு கேட்டா தெரியாது. அதெல்லாம் இங்க எழுதி வைக்க மாட்டாங்க. கிராமப்புறத்துல அதெல்லாம் எழுதி வைக்க மாட்டாங்க. என்னைக்கு போறா கேட்டா அந்த அமாவாசைக்கு முன்னாடி 3 நாளுக்கு முன்னாடி பிறந்தான்னு, இல்ல 3வது பிறைக்கு 3வது நாள் பிறந்தான்னு இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த காலத்துல பௌர்ணமி கணக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இருந்த காலம். அந்த காலத்து இந்த மாதிரி காதை தொட சொல்லி பள்ளியில சேர்ப்பாங்க. அந்த நினைவுகளை கொண்டு வந்து கொடுத்து அந்த கடைசி வரிகளின் மூலமாக இவர்கள் சொன்ன பூஞ்சோலை ஒரு பள்ளிக்கூடம் என்பதை நிலைநிறுத்தினார்கள். அதுவரை அது பூஞ்சோலை போலவே இருந்தது. ஏதோ ஒரு தோட்டத்துக்கு நம்ம அழைத்து சென்று அங்கிருக்கும் மலர்களையும் பறவைகளையும் நமக்கு காட்டுவது போலவே இருந்தது. கடைசியில் பார்த்தால் அது பெஞ்சுகள் நிறைந்த, மேசைகள் நிறைந்த, கரும்பலகை நிறைந்த ஒரு பள்ளிக்கூடம் என்பது தெரிய வந்தது. அங்கே படித்த பிள்ளைகள் வெளியிலே சென்று மனம் வீசுவார்கள். சோலையிலே பூத்த பூக்கள் அங்கேயே மனம் வீசும். ஆனால் பள்ளியிலே படித்த பிள்ளைகள் அங்கிருந்து வெளியிலே சென்று அங்கே மனம் வீசுவார்கள். அங்கே இந்த பூஞ்சோலினுடைய பள்ளிக்கூடத்தினுடைய பெருமைகளை எல்லாம் பறைசாற்றுவார்கள். அழகான கவிதை அம்மா, சிறப்பான கவிதை, அருமையாக இருந்தது. பாராட்டு. நன்றி ஐயா. இணைய தடை வந்ததால் கவியரங்கத்தில் இணைய தடை பெற்றிருந்தார் திருமிக ஆசிரியர் கவிஞர் திலகம் திருமதி சு. பவானி தனஞ்சயன் அவர்கள். இப்போது இணையம் சரியானதால் இணைந்து விட்டார். பாருங்கள் திருமதி சு. பவானி தனஞ்சயன் அவர்களே, கவியரங்க தலைவரே, தொடரட்டும் உங்கள் கவியரங்க தலைமை பணி. பாருங்கள் அம்மா. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை கூறி அன்னை தமிழை வணங்கி என் ஐயன் திருவள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று 36வது தொடர் கவியரங்கம் பூஞ்சோலை என்னும் தலைப்பில் கவியரங்கம். இந்த கவியரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள அத்தனை கவி ஆளுமைகளையும் முதற்கண் வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த பூஞ்சோலை என்னும் கவிதைக்கு வருகை புரிந்துள்ள ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இதற்கு முன் கவி பாடி சென்ற சன்சத் பானு அம்மா அவர்களுடைய கவிதை மிகவும் சிறப்பாக இருந்தது. கவிதை ஒவ்வொரு வரிகளும், அதாவது பள்ளிக்கூட மாணவர்களை பூஞ்சோலையாக நினைத்து அவர்கள் தம்முடைய கவிதைகளை படைத்திருக்கின்றார்கள். அதாவது என் பள்ளிக்கூடம் தான் பூஞ்சோலை, அங்கு அறிவு, அந்த பூஞ்சோலையில அறிவுக்கு உகந்த இடம் என்றும் தேனீக்கள் உலா வருகிறது என்றும் மயில் போன்ற அந்த நாட்டிய மங்கை மகிழும் அளவிற்கும் அந்த வெண்மேகமே அந்த வெண்புறாக்களாக வந்திருக்கிறது என்றும் அன்பென்னும், அதாவது அவர்களுடைய சிறகுகளை ஒடிக்காமல் நான் அவர்களை வானில் சுதந்திரமாக பறக்க விடுகின்றேன் என்றும், அதே போன்று அந்த பூக்களும் பறவைகளும் என்னை தேடி வருகின்றன, இத்துடன் முடியவில்லை, நான் அன்பென்னும் தண்ணீரை ஊற்றுகிறேன் என்று அவர்கள் மிக அருமையாக ஒரு கவிதை. அதுவும் கடைசியாக வலது கையால் இடது காதை தொட்டு வாருங்கள் என்று மாணாக்கர்களை
மிக அழகாக என்னுடைய பூஞ்சோலைக்கு நீங்களும் வந்து பாருங்கள் என்று அழகான ஒரு கவிதை படைத்த அம்மா அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மிக சிறப்பு அம்மா, தங்களுடைய கவிதை வரிகள் மிக அழகாக இருந்தது. இந்த பூஞ்சோலை என்னும் கவிக்குள் வந்திருக்கின்ற அத்தனை கவி ஆளுமைகளையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வாருங்கள் அம்மா, அனைவரும் தங்களுடைய கவிகளை தாருங்கள். அடுத்து சத்யவதி குமார் அம்மா இருக்கீங்களா? இருக்காங்கம்மா. வாருங்கள் அம்மா, தங்களுடைய கவிதைகளை தாருங்கள். திக்கெட்டும் புகழ் மணக்கும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முன்னோடிகளாம் ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனாரையும் தொழுது ஒருங்கிணைப்பாளராம் அப்பா நீலகண்ட தமிழன் அவர்களையும் வணங்கி நம் கவியரங்கத்தில் கலந்து கொண்டுள்ள அனைத்து கவி ஆளுமைகளுக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு எனது கவிதையை தொடர்கின்றேன். பூஞ்சோலை உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் நறுமணத்தோடே அல்ல அல்ல குறையாத அழகு மலர்களே. உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் நறுமணத்தோடே அல்ல அல்ல குறையாத அழகு மலர்களே. மலர்களை மொய்த்து மகிழும் வண்டினங்களே. மதுவை அருந்தி திரியும் தேனீக்களே. மனதை மயக்கும் கான குயில்களே. சாரை சாரையாய் செல்லும் எறும்பினங்களே. தரையிலே தாவி தாவி ராகமிடும் தவளைகளே. கரை ஓரமாய் துள்ளி பார்க்கும் மீன்களே. சிட்டாக பறக்கும் குருவி கூட்டமே. எட்டா தூரத்தில் கூடு கட்டும் வண்ண வண்ண பறவைகளே. சிட்டாக பறக்கும் குருவி கூட்டங்களே. எட்டாத தூரத்தில் கூடு கட்டும் வண்ண வண்ண பறவைகளே. எட்டும் தூரத்தில் கனிகள் இருக்கும் மரங்களே. எட்டும் தூரத்தில் சுவை கனிகள் இருக்கும் மரங்களே. எண்ணங்களில் தொய்வு கண்டு ஏங்கும் போதே வண்ணங்களாய் சிறகடித்து மகிழ வைக்கும் வண்ணத்து பூச்சிகளே. எண்ணங்களிலே தொய்வு கொண்டு ஏங்கும் போதே வண்ணங்களாய் சிறகடித்து மகிழ வைக்கும் வண்ணத்து பூச்சிகளே. துள்ளி துள்ளி ஓடும் புள்ளிமான்களே. குள்ளமாக தாவி செல்லும் முயலினங்களே. எத்திக்கில் சேர்ந்திருக்கிறீர்கள் என்று தேடுகையிலே அத்தனையும் குடியிருக்கும் இடமாம் பூஞ்சோலை போலே. எத்திக்கில் சேர்ந்திருக்கிறீர்கள் என்று தேடும் போதே அத்தனையும் குடியிருக்கும் இடமாம் பூஞ்சோலை போலே. பெருங்கவி மனம் பரப்பி வளம் வரும் ஆலமரங்களாம் கவி ஆளுமைகளோடே. பெருங்கவி மனம் பரப்பி வளம் வரும் ஆலமரங்களாம் கவி ஆளுமைகளுடனே. ஒரு சிறு கொடியாய் கொழு கொம்பு தேடியே. ஒரு சிறு கொடியாய் கொழு கொம்பு தேடியே. பரிதவிப்புடனே சிறு சிறு கவி பாடி வருபவர்களையே. பரிதவிப்புடனே சிறு சிறு கவி பாடி வருபவர்களையே. பெருந்தன்மை மனத்தோடு இடங்கொடுத்து வளர்த்துவிடும். பெருந்தன்மை மனத்தோடு இடங்கொடுத்து வளர்த்துவிடும் கவிச்சோலைதான் நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்கின்ற பூஞ்சோலை. கவிச்சோலைதான் நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்ற பூஞ்சோலை என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு அம்மா, சிறப்பு. ஒவ்வொரு வரிகளும் மிக அருமையாக இருந்தது. அதாவது அந்த உள்ளத்தை நறுமணத்தோடு அல்ல அல்ல குறையாத மலர்கள், அதாவது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இணைந்துள்ள அத்தனை பேருமே ஒரு பூஞ்சோலை என்னும் மலரில் பூத்த மலர்கள் தான் அத்தனை பேர்கள் என்றும், அதாவது எல்லா உயிரினங்களையும் அந்த பூஞ்சோலைக்குள் கொண்டு வந்து விட்டீர்கள். மதுவை மயக்கும் காண குயில்கள் என்றும், சிட்டாக பறக்கும் குயில் கூட்டம் என்றும், எட்டாத தூரத்தில் கூடு கட்டக்கூடிய பறவைகள் என்றும், கனிகள் சுவை தரக்கூடிய கனிகள் என்றும், வண்ணத்து பூச்சிகளாய் சிறகடித்து பறக்கும் வண்ணங்களாய் சிறகடித்து பறக்கும் வண்ணத்து பூச்சிகள் என்றும், அதே போன்று துள்ளி துள்ளி ஓடும் அந்த மான்கள் போலவும் கவி ஆளுமைகளோடு வலம் வரும் ஆலமரங்களாக இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் சேர்ந்து நானும் ஒரு கவிபாட வந்திருக்கின்றேன் கொம்பு தேனியாக என்று திருப்பூர் சத்யவதி குமார் ஆசிரியருக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மிக சிறப்பு அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, நன்றி நன்றி. ஒரு பூஞ்சோலைக்குள் நம்மை அழைத்து சென்றார்கள். திருப்பூர் போன்ற தொழிற்சாலை நகரத்திலிருந்து பூஞ்சோலைக்கு அழைத்து சென்ற கவிஞர் சத்யவதி குமார் அவர்களை பாராட்டுகிறோம்.
அந்த ஒரு பூஞ்சோலை எப்படி இருக்கும் என்பதை நாம் கொண்டு வந்து காட்டினார். உங்கள் கவிதைக்கு நன்றி அம்மா, சிறப்பு. தொடரட்டும் உங்கள் கவிதை. நன்றி அப்பா, நன்றி. சங்கத்தமிழ் இலக்கிய அம்மா வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் திரு நீலகண்ட தமிழன் ஐயாவிற்கும், தலைமை தாங்கும் அன்பு தோழி பவானிக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தலைப்பு பூஞ்சோலை. சோலை மலர்கள் காண அகமகிழ். சலசல நீரில் நீந்தும் மான்கள் மீன்கள் சலசல நீரில் நீந்தும் மீன்கள். காலை மாலை நடந்தால் பயிற்சி காக்கும் நமது உடல் நலத்தை. சோலை மலர்கள் ரசிக்க மட்டுமே, கனிவாய் மலர்கள் பறிக்க வேண்டாம். பலகை கூற ரசித்து நடந்தோம். மாலை தென்றல் இதமாய் வீச மகிழ்ந்தே கைவீசி நடந்தோம் நண்பர். மலர்கள் அழகில் மயங்கி வண்டு மணக்கும் மலரில் தேனை அருந்த, மலர்கள் போன்ற சிறார் மகிழ மழலை கூட்டம் ஆசான் அணைப்பில். மலர்ந்து மலர அழகிய மொட்டு அலர்கள் மாலையாக்கி சூடிட, ஆசான் தருவார் பெற்றோர் வசமே. நலமாய் செல்வம் வளர்ந்து வீடும் நாடும் ஆழ்வார் கண்ணின் மணிகள். நிலவை அளப்பார் குடிகளை அமர்த்தி, வலிமை மிக்க நாடே எங்கள் வல்லமை மிக்க நாடு எல்லாம் மூத்தோர் காட்டிய வழியே. வறுமை இல்லா நாடாய் மாற்றி வாழ்ந்து காட்டும் எம் சோலை மலர்கள். வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறும் நாகம்மாள் நிலக்கண்டன். மிக 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 அருமை அம்மா. அருமையான கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள். அதாவது அந்த சோலை மலர்கள்ல வந்து அனைவருமே வந்து அந்த மாலை நேரத்துல வந்து அந்த மலர்களை கண்டாலே வந்து அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அத்தகைய மலர்களின் நடுவுல வந்து நானுமே அந்த மலர்களின் நடுவில் மகிழ்ந்தவும், அந்த சலசலப்பான அந்த நீர்ல வந்து துள்ளி ஓடக்கூடிய அந்த மீன்களை எல்லாம் பார்க்கும் பொழுதும், அந்த மாலை தென்றல்ல வந்து குழந்தைகளை எல்லாம் கூப்பிட்டு கொண்டு அந்த மாலை நேரத்துல அந்த சோலைக்குள்ள வந்து நடந்து போகும்போது, அந்த மலர்ந்தும் மலராத அந்த அழகிய கூட்டங்களை வந்து நலமாய் அந்த செல்வங்கள் நாடும் வீசும் அந்த வலிமை மிக்க நாடு எங்கள் நாடு என்று அந்த பூஞ்சோலைக்குள்ள வந்து நுழைஞ்சாலே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அந்த கவலைகள் எல்லாமே வந்து மறைந்து போகும். அந்த அளவுக்கு அந்த பூத்து குலுங்கும் அந்த பூக்களையும், அந்த பூக்களில் தவழும் அந்த வண்டுகளையும், அங்கே சிறு சிறு அந்த உயிரினங்களையும் அதை பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து அந்த நேரம் என்பதே வந்து தெரியாமல் போகும். எத்தனை நேரம் அந்த பூஞ்சோலைக்குள் இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு மன மகிழ்வு தான் ஏற்படுமே ஒழிய அந்த தொய்வு என்பது ஏற்படாது. அத்தகைய வகையில் ஒரு முத்தாய்ப்பான ஒரு கவிதை வரிகளை தந்த அம்மா அவர்களுக்கு, பெங்களூர் நாகம்மாள் நீலகண்டன் அம்மா அவர்களுக்கு எனது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் அம்மா. மிக சிறப்பு, வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி நன்றி. அடுத்த கவி பாட வணக்கம் திருமதி நாகம்மாள். சமீபத்தில் நீங்கள் பாரதியார் சங்கத்திலிருந்து பாரதியார் விருது பெற்றீர்கள். அதற்காக முதற்கொண்டு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பெங்களூரிலே வசிக்கிறீர்கள் என்றாலும் தமிழ் மீது தீராத காதுடன் தொடர்ந்து தமிழறிவு வானொலியிலே வாரம் தவறாமல் கவிதைகள் வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நீங்கள் ஏற்கனவே ஜெர்மனி தமிழறிவு வானொலி வழங்கிய பொய்டீஷர் போகல் என்கிற விருதை பெற்றிருக்கிறீர்கள். அதாவது கவிதை பறவை என்ற விருதை பெற்றிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள்
பெருங்கவி என்கிற விருதுக்கு தேர்வாகி இருக்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்திலே வாழ்த்துக்களமா. பாரதி தொடர் விருதை தொடர்ந்து பெருங்கவி என்கிற விருதை நீங்கள் பெற இருப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. தொடர்த்துமா உங்களுடைய இலக்கிய மகிழ்ச்சி. மிக்க நன்றிங்க ஐயா. உங்களுடைய சங்கத்தமிழ் பூங்காவில் இணைந்திருப்பதே எனக்கு மகிழ்ச்சி. மிக்க மிக்க நன்றி ஐயா. இது எனக்கு கடவுள் வரமாக நினைக்கிறேன். நன்றி. அடுத்து கவி பாட இரா பானுமதி அம்மா அவர்கள் வில்லிவாக்கம் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. பானுமதி அம்மா. தூசி இந்திராணி ஆசிரியர் அவர்கள் ஆவடியை சேர்ந்தவர்கள், மிக சிறப்பான ஒரு ஆசிரியர், சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்றவர். அம்மா அவர்களை பூஞ்சோலை என்னும் கவிதை வாசிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அருமையான ஒரு தலைப்பு பூஞ்சோலை. இத்தலைப்பில் எனக்கு வாய்ப்பளித்த அப்பா அவர்களுக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பூஞ்சோலை. தமிழ் மண்ணே, நான் எதை பாட? படிப்பை, பதவியை, பணத்தையும் மட்டுமே தேடி அலைந்து தமிழ் மண்ணில் இருந்த இயற்கையின் இயல்பை இக்கட்டில் தள்ளிய தமிழர்களை பாடவா? பூக்களும் நாணல்களும் கரை ஒதுங்கி இருந்ததை பார்த்த இந்த கண்கள் இப்போது ஆற்றங்கரையில் மது பாட்டில்கள் கரை ஒதுங்கி இருப்பதை பார்க்க வேண்டி உள்ளதே, இதை பாடுவதா? நிரம்பிய குளங்களும் அதை கொஞ்சிக் கொண்டிருக்கும் குயில்களும் கொக்குகளும் கண்ட கண்கள் இப்போது குடுவைகள் மிதந்து ஒதுங்கும் குட்டைகளை பார்க்க வேண்டி உள்ளதே, இதை பாடுவதா? பசிப்பயிர்கள் பரவி கிடந்த நிலத்தில் இயற்கை பயிர்கள் தென்றலின் இசைக்கு தலை அசைத்ததை கண்ட கண்கள் உரப்பயிர்களும் பணப்பயிர்களும் நிரம்பி பரவும் நிலத்தை பார்க்க வேண்டி உள்ளதே, இதை பாடுவதா? போடும் கோழிகளும் செயற்கை கருக்களும் ஜோடி சேராத பசுக்களும் அது ஈனும் கன்றுகளும் பால் சறுக்க போடும் தந்திரங்களும் பசுவின் வாயில் ஒழுகும் சலிப்பாலை குடிக்கும் குழந்தையின் நெஞ்சிலும் சேருகிறதே, இதை பாடுவதா? கலப்படங்களால் கட்டப்பட்ட வாழ்க்கை கலப்படமாக போகிறது. செயற்கையால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் ஆயுளை இழக்கிறது. இயற்கையை வழிபட்டு வாழாத மனித இனம் நல்வாழ்வை தேடி அலைய வேண்டிவமே, இதை பாடுவதா? எங்கே பூஞ்சோலை தேடிக்கொண்டிருக்கிறேன், கண்டவுடன் மீண்டும் வருவேன் பூஞ்சோலைக்குள் கவி பாட. இன்று வாய்ப்பளித்த எனக்கு நிறுவனர் அவர்களுக்கும் அப்பா அவர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. எங்கே பூஞ்சோலை என்று இன்னும் நான் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றேன் என்று பூஞ்சோலையில தமிழ் மனமே நான் எதை பாட என்றும், அதாவது பூக்களை பாடவா, இல்லை ஆற்றங்கரையில இருந்த அந்த முன்னாடி என் கண்கள் பார்த்த பூக்களை பாடவா, இப்பொழுது அந்த கரை ஒதுங்கிய பூக்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றது, அதாவது அந்த குயில்கள் குருவிகள் எல்லாம் கொக்குகள் எல்லாம் பார்த்த என் கண்கள் இப்பொழுது குடுவைகள் மிதக்கின்றது. ஆற்றங்கரை ஓரத்துல அந்த மது பாட்டில்கள் தான் இருக்கிறது என்று மனம் சொல்லி இருக்கின்றீர்கள் அம்மா. அந்த மிதப்பதை பார்ப்பதா, அந்த வயல்கள் எல்லாம் பச்சை பசேலின் இருந்த அந்த வயல்கள் எல்லாம் இப்ப ரொம்ப வெறுமனே காட்சி அளிக்கிறது என்றும், அந்த இயற்கையெல்லாம் நம்ம வழிபட்டு இருந்தோம், அந்த வழிபாடுகள் எல்லாம் இப்பொழுது எங்கே, நான் எங்கே தேடுவேன் இந்த பூஞ்சோலையை? அப்படி ஒரு பூஞ்சோலையை இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் பாடுகிறேன் என்று மிக வருத்தமாக அந்த பூஞ்சோலையை நினைத்து ஒரு அழகிய ஒரு கவி பாடி தந்த ஆசிரியர் சீர்மிகு ஆசிரியர் இந்திராணி ஆசிரியர் அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் அம்மா. மிகச் சிறப்பு. நன்றி அம்மா. அடுத்து ஆசிரியர், இவரும் ஆசிரியர் தான், தலைமை ஆசிரியர் மன்னாச்சி நல்லூரை சேர்ந்த தலைமை ஆசிரியர் அவர்கள் எழிலரசி அம்மா அவர்களை கவி பாட அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா.
சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் தெய்வ புலவர் வள்ளுவரை வணங்கி, செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளராக மிக சிறப்பாகவும் அனைத்து கவிஞர்களையும் வழிநடத்தி கொண்டிருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்களை வணங்கி, இக்கவி அரங்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் பவானி அம்மா மற்றும் இருபால் கவி ஆளுமைகளுக்கும் என்னுடைய இனிய மாலை நல் வணக்கங்கள். இன்றைய கவியரங்க தலைப்பு பூஞ்சோலை. கருங்குயில்கள் இன்னிசை கானம் இசைக்கும் பூஞ்சோலை, வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்கும் பூஞ்சோலை, வண்டுகள் தேனுண்ண வந்து ரீங்காரம் இடும் பூஞ்சோலை, மனதை மயக்கும் கண் கவர் மலர்கள் நிறைந்த பூஞ்சோலை, மகிழ்ச்சி மலரச் செய்யும் நறுமண பூக்கள், தேன் சிட்டுக்கள் இன்னிசை இசைத்திடும் பூஞ்சோலை, மகளிர் மனதை கிறங்கச் செய்யும் மலர்கள், பெண்கள் கூந்தலில் சிருங்காரம் செய்யும் பலவண்ண மலர்கள், இறைவனின் திருவடி முதல் முடிவரை அலங்கரிக்கும் நறுமண மலர்கள், மன அழுத்தத்தை போக்கிடும் அற்புத அரும்புகள், பல வண்ண வண்ணத்து பூச்சிகள் சிறகடிக்கும் பூஞ்சோலை, தேடி தேடி தேனீக்கள் தேன் பருகும் பூஞ்சோலை, தேனுண்ட மயக்கத்தில் களைப்பார இளைப்பாறும் பூஞ்சோலை, சிறகடிக்கும் சிட்டுக்கள் சுற்றி வரும் பூஞ்சோலை, சிந்தனை சிறகடித்து கவி புனைய வைக்கும் பூஞ்சோலை, பற்பல வண்ண வண்ண பூஞ்செடிகள் கூடி கழித்திடும் பூஞ்சோலை, கண்ணை மயக்கிடும் பூஞ்சோலை, மண்ணை மழமாக்கிடும் இறைவன் பூமிக்கு அளித்திட்ட அழியா வரங்கள், பல வண்ண மலர் விருட்சங்களை மண்ணில் நீ விதைத்திடு, அழகான மனம் மிக்க பூஞ்சோலை நீ ஆக்கிடு, பல வண்ண மலர் விருட்சங்களை மண்ணில் நீ விதைத்திடு, அழகான மனம் மிக்க பூஞ்சோலை ஆக்கிடு. அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். சிறப்பு சிறப்பு அம்மா, சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள். அதாவது அந்த கருங்குயில்கள் எல்லாமே வந்து அந்த பூஞ்சோலையில வந்து இன்னிசையை வந்து பொழிய, அந்த வண்ண வண்ண மலர்கள் எல்லாமே அங்கு பூத்து கிடங்க, அதை வந்து நான் கண்டு ரசிக்க, அந்த வண்டுகள் எல்லாமே வந்து அங்கு வந்து தேன் குடிக்கும். நிச்சயமாக மலர்கள் என்று இருந்தாலே, பூஞ்சோலை என்று இருந்தாலே அங்கு வண்டுகள் தான் நிறைய இருக்கும். அந்த வண்டுகள் எல்லாம் அந்த பூக்களில் இருக்கும் அந்த தேனை உண்டு அந்த மதுவினுடைய மயக்கத்தினால் அங்கேயே வந்து மயங்கி கிடக்கும். அந்த வகையில் அந்த மலர்களை எல்லாம் அலங்கரிக்கக்கூடிய அந்த வண்டுகள் வந்து தேன் உண்ட மயக்கத்தினால் கூடி கழித்திடும் ஒரு அழகிய பூஞ்சோலை என்றும் நம்மளுடைய கண்ணே வந்து பறித்திடும். ஏன்னா அந்த அளவுக்கு அங்க இருக்கின்ற அந்த பூஞ்சோலையில் பூத்திருக்கின்ற அந்த வண்ண வண்ண மலர்களை பார்க்கும் பொழுது நம் கண்களே பூத்து போகும். அந்த அளவிற்கு அழகிய அந்த பல வண்ண மலர்களை காணும் பொழுது மனதில் ஒரு உற்சாகமும் ஒரு தெம்பும் பிறக்கும் இல்லையா? பூஞ்சோலை என்றாலே ஒரு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு இடம்தான் அந்த பூஞ்சோலை. அந்த வகையில் மிக அழகான ஒரு கவி வரிகளை தந்த அம்மா அவர்களுக்கு மனதார வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பு அம்மா. அடுத்த கவிஞராக தெய்வநாயகம் ஆசிரியர் அவர்கள் குரால் நத்தம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. தெய்வநாயகம் ஆசிரியர் அவர்கள், குரால் நத்தம் ஆசிரியர் அவர்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த கவி மன்றத்தை மிக நேர்த்தியாக, அழகாக, ஆனந்தமாக, அமர்க்களமாக நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கு இனிதான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனது இந்த பூஞ்சோலை என்ற தலைப்பிலே எனது கவியை நான் இங்கே படைக்க இருக்கின்றேன். கூடவே அவரோடு பயணிக்கின்ற போர்ப்படை தளபதிகளுக்கும் இனிய மாலை வணக்கத்தை சொல்லிக் கொள்வதில் உண்மையில் பெருமை அடைகின்றேன். ஏதோ என்னுடைய கவிதை. பூஞ்சோலை. வாழ்வாங்கு வாழ்வதே வாழ்வாங்கு வாழ்வதே பூஞ்சோலை வாழ்வன, வாழ்நாளெல்லாம் ஓடி ஓடி அப்பாடா
பூஞ்சோலை வாழ்வு வந்ததென திரும்பி பார்த்தால் பூஞ்சோலை வாழ்வு வந்ததென திரும்பி பார்த்தால் துள்ளல் பருவம் ஏளரமாய் சிரிக்கிறது. பால்ய பருவ உணவே போதுமென உடல் சொல்ல எதையும் ருசியாது ஏக்கம்தான் மிஞ்சுகிறது. நவீன வாழ்வின் பொருளறியா மானுடமே பூஞ்சோலை வாழ்வு யாதென நானொன்று சொல்வேன் கேள். சாப்பிட தட்டு, குடிக்க கோளை, இருக்க இடம், உடுக்க உடை, போக வர வாகனம், நேரம் பார்க்க கடிகாரம், காலம் போக்க கைபேசி, ஊரை சுத்த பணம், உட்கார்ந்து திங்க சோறு, நாளைக்கு கொஞ்சம் சேமிப்பு. இதோடு வாழ்ந்தாலே போதும், அடுத்த தலைமுறை அது பாட்டுக்கு பூஞ்சோலை வாழ்வுக்குள் பூந்து கொள்ளும். காரணம், முன் ஏர் போன வழியே பின் ஏர் போகும். வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பு ஐயா. பூஞ்சோலையை மிக யதார்த்தமாக தங்களுடைய கவிதை வரிகளில் மிக அழகாக வர்ணித்து விட்டீர்கள். அதாவது வாழ்வாங்கு வாழ்வதே பூஞ்சோலை என்று நினைத்தீர்கள். ஆனால் வாழ்வே என பூஞ்சோலை வாழ்வு வந்ததென திரும்பி பார்த்தா பாலியல் பருவம் வந்து சொல்ல எதையும் சொல்ல ஏக்கம்தான் என்று நவீன வாழ்வுதான் பூஞ்சோலை என்றும், அதாவது நமக்கு தேவையான அந்த என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை ஒவ்வொன்றுமாக சொல்லிவிட்டீர்கள். நாம் சாப்பிட தட்டு, இருக்க இடம், உட்கார்ந்து தின்ன சோறு, இதைதானே வந்து நமக்கு இல்லாமல் இது மட்டும் நமக்கு கிடைத்தாலே நம்முடைய வாழ்வு ஒரு பூஞ்சோலையாக மாறிவிடும், இதுவே போதும் என்று மிக அழகாக வந்து எது தேவையோ அந்த தேவைகளை மிக சிறப்பாக மெருகேற்றி அழகிய கவி வரிகளை தந்த ஆசிரியர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பு ஐயா. சிறப்பான கவிதை. சிறப்பான கவிதை என்று சொன்னாலே ஏதோ ஒன்று சொல்ல போகிறேன் என்று பொருள். ஒரு மேல் மத்திய தர வர்க்க வாழ்க்கையை நீங்கள் சித்தரித்து அதுதான் பூஞ்சோலை என்று சொன்னீர்கள். இதெல்லாம் இருக்கும். சோறு கிடைக்காது, பரவாயில்லையா? தட்டு இருக்கும், சோறு இருக்காது. தொலைக்காட்சி பெட்டி இருக்கும், வலை தொடர்பு இருக்காது. கையிலே கைபேசி இருக்கும், ஆனால் வலை தொடர்பு கிடைக்காது. இப்படி இருந்தால் பரவாயில்லையா? அதெல்லாம் இருந்து இவையெல்லாம் இல்லாவிட்டாலும் பயனில்லை. வாழ்க்கையின் பொருள் மகிழ்ச்சி, உறவுகள். ஒரு வேளை சோறு இல்லை, அடுத்த வேளை சோறுக்கு திண்டாட்டம். ஆனால் உறவுகளோடு வாழும் வாழ்க்கை, அதுவே பூஞ்சோலை. இதுவே என் கல்வி. மகிழ்ச்சியா உங்கள் கவிதைக்கு நான் மறுப்பு எனக்காக மன்னிப்பு. நன்றி நன்றி நன்றி. என்னுடைய சிந்தனை அப்படி இருக்கிறது, என்னுடைய சிந்தனை அப்படி. ஆனால் நீங்கள் பூஞ்சோலையில் உட்கார்ந்து கொண்டுதான் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். பின்னால் செடி கொடிகள் எல்லாம் இருக்கிறது. சிறப்பாக மகிழ்ச்சி. நன்றி நன்றி. மகிழ்ச்சி ஐயா. மிக சிறப்பான ஒரு பின்னோட்டத்தை தந்திருக்கின்றீர்கள். அடுத்த கவிஞராக கனவு ஆசிரியர் விருது பெற்ற நம் ஆசிரியர் திண்டுக்கல் ஆசிரியர் கல்யாணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, தங்களுடைய கவி வரிகளை தாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவனை தொழுது செயலாளர் பாரதிதாசனாரை வணங்குகிறேன். மற்றும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் பணிச்செம்மல் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். என்று தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பவானி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இதில் இணைந்துள்ள இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் பூஞ்சோலையில் இணைந்துள்ள அத்தனை பூக்களுக்கும் அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய கவிதை தலைப்பு பூஞ்சோலை என்றதுமே மனங்களில் ஒரு வித மலர்ச்சி ஏற்பட்டது.
அந்த மலர்ச்சியோடு எனது கவிதையை இங்கே கூற வந்துள்ளேன். இதமாய் மனமும் மாறிடுமே, பதமாய் பல மொழி பேசிடுமே, வஞ்சியின் இதழும் பூத்திடுமே, கொஞ்சியே அவள் முகம் மாறிடுமே, கிளியின் மொழியில் கிறங்கிடலாம், மயிலின் அழகில் மயங்கிடலாம், வண்ணங்கள் பலவிதம் உண்டங்கே, எண்ணங்களில் மாற்றம் தருமங்கே, உள்ளமும் உன்னதம் அடையுமங்கே, கள்ளமிலா கண்களை காணும் இடம், வெள்ளமென கூட்டமும் பார்த்திடலாம், துள்ளி ஓடும் மழலைகளை ஓடிடுமே, செந்தேனை பருகிடும் தும்பி போல கட்டிலம் காளையரும் கூடும் இடம், மூப்பில் சுருங்கிய முகச்சதையும் மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து பெயரன் பெயர்த்தி உடனிருப்ப களிப்பில் மனமும் ஆடும் இடம், பலவித மலர்கள் பூக்குமிடம், பலவித மனிதர்கள் கூடும் இடம், மனிதர்கள் பலவிதம் என்றாலும் குணங்கள் எல்லாம் ஒன்றங்கே, எல்லா குணமும் சேர்ந்த இடம் தேவலோகம் போன்ற பூஞ்சோலை அங்கே, புதுவித சிந்தனைகள் புகுத்தி இங்கே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் பூஞ்சோலைகள், அதை கண்டு மனமும் இதமாய் மாறிடுது. நன்றியம்மா, மகிழ்ச்சி. மிக மிக அருமையம்மா, மிக அருமையாக. அதாவது அந்த பூஞ்சோலைக்குள்ள உள்ள நுழைஞ்சாலே மனசு ரொம்ப இதமாக மாறிவிடும், அந்த உள்ளமும் நிம்மதி அடைஞ்சு விடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது அந்த கூட்டத்தை பார்க்கும் போதே, அதாவது என்னதான் நம்ம மனசு வருத்தப்பட்டு அந்த பூஞ்சோலைக்குள்ள போனாலும் அங்க வர்ற அந்த கூட்டத்தை பார்த்து, அதாவது அந்த வயதானவர்களும் அங்கே வருவார்கள். அந்த வயதானவர்கள் தன்னுடைய அந்த மூச்சுக்காற்றை அந்த பூஞ்சோலைக்குள்ள இருக்கிற அந்த அழகிய அந்த காற்றை உள்ள இழுத்துக்கிட்டு தன்னுடைய பேரம் பேத்திகளோடு அவங்க அங்க கொஞ்சம் இருக்கின்ற அந்த பூஞ்சோலைகளை பார்க்கும் பொழுதும் நமக்குமே ஒரு புதுவித அந்த சிந்தனைகள் எல்லாமே தோன்றும். அங்க இருக்கிற அந்த கிளியும் சரி, மயில்களும் சரி, அந்த அந்த அதனுடைய அழகில நம்ம மயங்கி நம்ம உள்ளமும் நிம்மதி அடையும். அதே போன்று கடைசியில இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்னும் அந்த பூஞ்சோலையில புகுந்திருக்கின்ற அந்த பூஞ்சோலைகள் என்று அனைவரையும் ஒரு குடும்பமாக இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒரு குடும்பமாக தான் நம்மை பார்க்கின்றது என்று மிக அழகான ஒரு கவி வரிகள். மிதமான இந்த மாலை வேளையில் வஞ்சியினுடைய இதழும் அங்கு பூத்திருமாம். எவ்வளவு ஒரு கற்பனை பாருங்கள் கல்யாணி அம்மாவிற்கு. மிக சிறப்பு அம்மா, மிக சிறப்பான முத்தாய்ப்பாக தந்த கவி வரிகள் ஒவ்வொன்றும் மிக சிறப்பு. வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றிகளும் உரித்தாக்குகிறேன் அம்மா, மிக சிறப்பு. நன்றி அம்மா. சிறப்பாக கவிதை கொடுத்தீர்கள், மகிழ்ச்சியாக இருந்தது. பாராட்டுக்கள் அம்மா. நிறைய பணிகள் செய்கிறீர்கள், பாராட்டுக்கள். முக்கியமாக சீர்மிகு ஆசிரியர் விருது பணியிலே உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு முன்பாக கவிதையை வாசித்த கவிஞர் தெய்வநாயகம் ஐயா அவர்களும் அந்த சீர்மிகு ஆசிரியருடைய வாழ்க்கை குறிப்புகளை எல்லாம் தொகுத்தெடுத்து அதை முறைப்படுத்தி சரிப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது திருமதி அம்பிகா போன்றவர் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன். சற்றேறக்குறைய ஒரு குழுவாக இருந்து அந்த குழுவுக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டு சிறப்பாக உங்களுடைய பங்களிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல வேண்டும். அந்த செய்தி திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களுக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். தெரியுமா அம்மா அந்த செய்தி உங்களுக்கு? என்ன செய்திங்கய்யா? என்ன செய்தி? நீங்க இணையம் இல்லாதனால போயிட்டீங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பு குழு, செயற்குழு என்ற 2 குழுவிலே செயற்குழுவுக்கு திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்கள் பரிந்துரை செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்திலே அவர்களுக்கு இந்த கவியரங்கத்தின் வாயிலாக ஒரு பரிசாக வழங்குகிறேன். மிக்க நன்றி ஐயா, மகிழ்ச்சி. கல்யாணி செயற்குழு மற்றும் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அத்தனை பேருடைய முழு மனத்தோடு நீங்கள் செயற்குழு உறுப்பினராக
ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நான் முன்மொழிந்தேன், அதை அனைவரும் வழிமொழிந்தார்கள். பவானி அம்மாவும் வழிமொழிந்தார்கள். அல்லது அவர்கள் அந்த நேரத்துல இணையம்ல அதனால கொஞ்சம் வெளியில போயிட்டாங்க. மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி ஐயா. மகிழ்ச்சி அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இன்று ஒரு பூஞ்சோலை கவிதையில் ஒரு மலர் போன்ற மனம் வீசக்கூடியவளாக நானும் உங்களோடு இணைந்திருப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அம்மா. அத்தனை மலர்களோடு நானும் இணைந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஐயாக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. உங்களோடு இணைந்து பணியாற்றுவதில் நான் பெருமிதம் அடைகிறேன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. இருப்பது மிகவும் நிரம்ப பணிகள் செய்ய வேண்டிய ஒரு இடம். அது சும்மா ஏதோ இடம் கிடையாது, நிரம்ப பணிகள் செய்ய வேண்டிய இடம். அது மாதிரி உள்ளவர்களைத்தான் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த வகையிலே உங்களை தேர்ந்தெடுத்து பரிந்துரை செய்தேன். அதை அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களும் ஏற்றுக்கொண்டு உங்களை ஏற்குவதற்காக பொறுப்பேற்பதற்கு விரைவில் நன்றி. டீச்சர், தங்களுடைய தமிழ் பணி சிறக்க எனது அன்பான ஆசிரியரும் வாழ்த்துக்களும். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். அருமையான ஒரு கவிதை. இப்ப புதுவித சிந்தனை எல்லாம் உங்கள்கிட்ட தான் பாத்துக்கணுங்க ஐயா. நாங்களும் உண்மையிலேயே உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். ஒரு சிறப்பான சிந்தனை வீச்சோடு உங்கள் கவிதையை தந்திருந்தீர்கள். ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. இந்த மாதிரி ஒரு சிந்தனை எல்லாம் சிந்திக்கணும் அப்படின்னு மனதுக்குள்ள தோன்றியது ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நல்ல வாழ்த்துக்களுக்கு நன்றி ஐயா. அவருடைய கவிதைகள் எல்லாம் நவீனத்துவத்தை நோக்கிய கவிதைகள். ஆமாங்க ஐயா. ஒரு புதுவித பாவலர். நன்றி. ஐயா, உங்கள் கவிதை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் அது இருந்த ஒரு சிந்தனையை மட்டும் குறிப்பிட்டேன். ஐயா, தங்களுடைய எண்ணத்தை இன்னுமாக அது வளப்படுத்துகிறது என்று சொன்னால் அது கவிதை தான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்தவர்களை அழைக்கலாம் ஐயா. அடுத்து பானுமதி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஏன்னா அம்மா அவர்கள் ஆரம்பத்திலே இணைந்தார்கள். வாருங்கள் அம்மா. பானுமதி அம்மா அவர்கள். வணக்கம் அம்மா. இந்த கவி ஆளுமைகள் நிறைந்த இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் இந்த சபைக்கு தலை வணங்குகிறேன். தலை வணங்கி என்னுடைய கவிதையை சமர்ப்பிக்கிறேன். பூஞ்சோலை. குளிர் வாவி படிந்து குளிர் வாங்கி தளிர் பூ மரம் தலை தடவி தேன்வாசம் தாங்கி சுகந்தமாய் மேனி தீண்டும் தென்றல் வந்து உலவும். சுகந்தமாய் மேனி தீண்டும் தென்றல் வந்து உலவும். காணும் கண்களெல்லாம் கவி படைக்கும் கண்கவர் காவியம். வண்ண மலர்கள் சிரிக்கும் சின்ன செடிகள் தலையாட்டி வரவேற்கும். பின்னி பிணைந்து மர உச்சி ஏறும் கொடிகள் வானத்து நிலவுக்கு கை கொடுக்கும். மர உச்சி ஏறும் கொடிகள் வானத்து நிலவுக்கு கை கொடுக்கும். இன்னிசை வண்டுகளின் ரீங்காரம், தேனிசை குயில்களின் கூக்குரல். உல்லாச நினைவுகள் வரும் மனதின் ஓரம். உல்லாச நினைவுகள் வரும் மனதின் ஓரம். படபடவென சிறகடிக்கும் பறவையாய் குருதியில் கொப்பளிக்கும் உணர்ச்சிகளின் கலவை. குருதியில் கொப்பளிக்கும் உணர்ச்சிகளின் கலவை. வண்ண கிளிகள் வாழ்த்தி சொல்லும் பூஞ்சோலை அனுபவம் இதே. இயற்கையின் எழில்மிகு கைவண்ணத்தின் ஒரு சிறு துளி பூஞ்சோலை. இயற்கையின் எழில்மிகு கைவண்ணத்தின் ஒரு சிறு துளி பூஞ்சோலை. அன்பின் வடிவமாய் அம்மா, கண்டிப்போடு கனிவு காட்டும் அப்பா, இல்லத்துக்கு ஒளி சேர்க்கும் செல்ல மகள், மாப்பிள்ளை முறுக்கை விடாத மருமகன், மழலை பேசி மயக்குகிற பேர குழந்தை, எல்லாம் இருக்கும் குடும்பம் கூட பூஞ்சோலைதான். எல்லாம் இருக்கும் குடும்பம் கூட பூஞ்சோலைதான். பற்பல விதமாய் பாப்புனையும் பாவலர்கள், தேன் தமிழில் புனைந்து தரும் படைப்புகள், திருமேனி அலங்கரிக்க தமிழன்னை கொலுவிருக்கும். தமிழ் கூறும் நல்லுலகும் தமிழ் பூஞ்சோலைதான். தமிழ் கூறும் நல்லுலகே தமிழ் பூஞ்சோலைதான். இனம், மொழி, சாதி, சமயம் என்று பிரிவினை பேசாது மனிதமிகு மனிதர்களாய் மனிதர்கள் வாழ்ந்திடில்
மனிதமிகு மனிதர்களாய் மனிதர்கள் வாழ்ந்திடில் பூலோகமே ஒரு பூஞ்சோலைதான். மனிதர்களாய் வாழ்ந்திடில் பூலோகமே ஒரு பூஞ்சோலைதான். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக மிக அருமையான கவி வரிகள்மா. பூலோகமே ஒரு பூஞ்சோலை என்று இந்த பூலோகத்தையே ஒரு பூஞ்சோலையாக மாற்றி விட்டீர்கள். அதாவது சுதந்திரமாய் அந்த பூஞ்சோலைக்குள் நுழைந்தாலே சுதந்திரமாய் அந்த காற்று எல்லாமே சுதந்திரமாய் நம்மை அந்த நம்மளுடைய மேனியை தீண்டும் என்றும், அந்த வண்ண மலர்கள் எல்லாமே சிரிக்கும். அந்த மலர்கள் சிரிக்கும் போது நம்ம அந்த அழகா அந்த செடிகள் எல்லாம் நம்மள வரவேற்பது போலவே நல்ல அழகா அந்த தலையை ஆட்டி கையை அசைப்பது போன்றே ஒரு உணர்வு நமக்குள்ளேவே இருக்கும். அழகா நம்மள வரவேற்குது அப்படின்னு. அந்த வண்டுகள் எல்லாமே ரொம்ப அழகா அங்க அந்த ரீங்காரம் இடும். அந்த சத்தத்தை கேட்கும் பொழுதும் நம்ம அந்த மனசுக்குள்ளால நம்மளுடைய அலைவுகள், அந்த நினைவுகள் எல்லாமே ஒரு ஓரமா அழகா இருக்கும். அது ஒரு பூஞ்சோலை என்றும், அந்த குடும்பமே ஒரு பூஞ்சோலை, அதாவது அன்பின் வடிவமா அம்மா அப்பா குழந்தைகள் பேர குழந்தைகள் இப்படி என்று ஒரு குடும்பமே ஒரு பூஞ்சோலை என்றும், அதே போன்று அந்த தமிழ் சொன்ன பார்த்தீங்களா, தமிழ் கூறும் ஒரு நல்லுலகம், ஒரு தமிழ் அன்னையாக தமிழே கூட ஒரு பூஞ்சோலையாகவும், அதே போன்று இந்த சாதி சமயம் இதையெல்லாம் இல்லாம மனிதர்கள் எல்லாமே ஒருமித்து வாழுதலே, அதாவது இந்த பூலோகமே ஒரு பூஞ்சோலையாக நாம் அனைவரும் திகழ வேண்டும் என்று மிக சிறப்பாக ஒவ்வொரு பகுதியையும் மிக அழகாக பிரித்து, குடும்பம் ஒரு பூஞ்சோலை, தமிழ் ஒரு பூஞ்சோலை, பூலோகம் ஒரு பூஞ்சோலை, இயற்கை காட்சிகள் ஒரு பூஞ்சோலை என்று இப்படி தனித்தனியாக பூஞ்சோலைகளை பிரித்து மிக அழகாக ஒரு கவி வரிகளை தந்த பானுமதி அம்மா அவர்களுடைய கவிதைனாவே எல்லா தளங்களிலுமே மிக சிறப்பாக இருக்கும். அந்த அளவில் இன்றைக்கும் மிக சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்த அம்மா அவர்களுக்கு சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் அம்மா. மிக சிறப்பு அம்மா. நன்றி அம்மா. நன்றி. சிறப்பம்மா. உங்களுக்கு நான் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது. என்னுடைய தமிழாசிரியர் நான் தொலைத்தேனா அல்லது அவர் என்னை தொலைத்தாரா என்று தெரியவில்லை. சற்றேறக்குறைய ஒரு 50 ஆண்டுகள் கடந்து அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் திருமதி இரா பானுமதி அவர்கள். அவங்களுக்கும் தெரியாது, அவர் முயற்சி செய்து கடினமாக உழைத்து அவருடைய பெயர் மட்டும் சொன்னேன். அவருடைய தொலைபேசியில் எதுவுமே தெரியாது, கண்டுபிடித்து கொடுத்தார்கள். சென்ற மாதம் இந்த மாதத்தில் நடைபெற்ற எனது மகள் திருமண நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருந்தார். உங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் நீங்கள் வரவில்லை. அதனால் என்னால் அறிமுகப்படுத்த முடியும். இந்த அறுவை சிகிச்சை இருந்ததால் என்னால் எங்கேயுமே நிகழ்ந்து கலந்து கொள்ள முடியாமல் ஆகிவிட்டது. சரி, கண் பார்வை அம்மா அந்த ஆசிரியரை எங்களுக்கு எல்லாம் அறிமுகம் செய்து, இவர்தான் என்னுடைய தமிழ் ஆசிரியர், இந்த தமிழ் ஆசிரியரை அறிமுகம் செய்தது பானுமதி அம்மா என்று எல்லோரிடமும் அவர் ஐயாவுடைய தமிழ் ஆசிரியரை ஒவ்வொருத்தரிடம் அறிமுகப்படுத்தி ரொம்ப பெருமைப்பட்டு கொண்டார். அவரும் ரொம்ப சிறப்பாக சொன்னார். ரொம்ப சிறப்பாக இருந்தது. நாங்களும் பார்த்தோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது தங்களால். அவருடைய தவற விட்டுவிட்டேன் அம்மா. கவிதையில கடைசியில பூலோகம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தினீர்கள். இங்க நிறைய தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், தமிழ் அறிஞர் பெருமக்கள் இருக்கிறார்கள். ஐயா தெய்வம் போன்றவர்கள், கல்யாணி போன்ற தமிழ் ஆசிரியர். இந்த லோகம் என்பது உலகம் என்ற சொல்லிடணும். அந்த உலகம் தமிழ்ச்சொல். உலகம் என்கிற தமிழ் சொல்லத்தான் கொஞ்சம் மாற்றி உருமாற்றி லோகம்னு வடமொழி கொண்டு போயிருக்கு. நாம அதை வடமொழி நினைச்சிட்டு லோகம்னு பயன்படுது. அது உலகம், பூ உலகம். பூ உலகம் பூலோகம். பூ உலகம் தான் பூலோகம். தமிழாசிரியர்கள் கவனத்திற்கு, இந்த பூ உலகத்துல வர்ற பூவுக்கும் இந்த பூஞ்சோலையில வரக்கூடிய பூவுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? ஒருவேளை பூ என்பதிலிருந்து பூமிக்கு அந்த பெயர் வந்ததா, அல்லது பூமி என்கிற பெயர் இருந்தா அந்த முதல்ல அந்த பூ
பூத்ததா அந்த பூவுக்கு அந்த பூ என்று பெயர் வந்ததா எனக்கு தெரியவில்லை. அதை தமிழ் பெருமக்களுக்காக ஒரு ஆய்வு செய்து கூறினால் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். இதை ஒரு தலைப்பாக எடுத்துக்கொண்டே பேசலாம். தமிழ் பெருமக்கள் இந்த இரண்டு விடயத்தையும் இணைத்து ஒரு தலைப்பாக வைத்தே பேசலாம் என்று வேண்டுகோள் வைத்தேன். சிறப்பம்மா, இந்த கவிதை மிகவும் சிறப்பாக. நன்றி ஐயா, நன்றி. அடுத்தவர் அழைக்கலாம் ஐயா. அடுத்து கலைச்செல்வி அம்மா அவர்கள், சென்னையை சேர்ந்த ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் ஐயா திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய என்னுடன் கவி பாடும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது மாலை வணக்கத்தினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஒருங்கிணைப்பாளராக ஒருவரை தேர்வு செய்த சகோதரி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தலைப்பு பூஞ்சோலை. இதயத்தை கவர்ந்து சாகசம் செய்யும் பூஞ்சோலையே இறைவனின் படைப்பா அன்றி இயற்கையின் சனனமா? இறைவனின் படைப்பா அன்றி இயற்கையின் சனனமா? யானறியேன் இன்றளவும் பண்டினத்தின் அற்றைய பாத்திரமே, சிறார்களின் ஆனந்தமும் நீதான் எனில் மிகையன்றோ? அழகின் ஆளுமையே, வாசனையின் வசந்தமே, வாண்டுகள் துள்ளி குதித்து மகிழ்வரே, கவிஞர்கள் தஞ்சம் புகுந்து நல்லதொரு காவியம் படைப்பாரே. இவ்வினிய பூஞ்சோலையில் காதலர் நினைப்பாரே தத்தம் எதிர்காலத்தை. பூஞ்சோலையே, ஆயிரம் ஆயிரம் கதைகள் உண்டு உன்னில், அத்தனைக்கும் நிறங்களும் உண்டு காண்பதில் பெருமிதமே. தென்றலது தீண்டிவிடும் தேகத்தை குளிர்விக்கும் குடும்பத்தில் குதூகலம் என்னாலும் பூஞ்சோலை. மலர்கள் சிரித்திடுமே மனதினை கொள்ளை கொள்ளும் பூஞ்சோலை. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் கலைச்செல்வி, சென்னை. அருமை அம்மா, அருமையான கவி வரிகள். அதாவது இதயத்தை கவர்ந்து சாதகமாய் உள்ளே நுழைய வைக்கிறது என்று அந்த பூஞ்சோலை இறைவனினுடைய அந்த படைப்பு என்று இயற்கையான ஒரு சாதகம். அந்த பூஞ்சோலைக்குள்ள அந்த வண்டுகள், அதாவது அந்த வண்டுகள் எல்லாமே இருக்கும். அந்த வண்டுகளை மகிழ வாண்டுகள் குதித்து மகிழும். அதாவது சிறு குழந்தைகளை வாண்டுகள் அப்படின்னு சொல்லி அந்த வாண்டுகள் அந்த பூஞ்சோலைக்குள்ள புகுந்தாலே அங்க இருக்கக்கூடிய அந்த மலர்களையும் அங்க இருக்கிற அந்த வனத்து பூச்சிகள் பின்னாடியும் அந்த தும்பி அனைத்து உயிரினங்கள் பின்னாடியும் அந்த வண்டுகள் எல்லாமே அந்த வாண்டுகள் போய் அந்த பூஞ்சோலைக்குள்ள குதித்து குதித்து மகிழும் என்றும், கவிஞர்களுக்கு அந்த பூஞ்சோலைக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு கற்பனை தோன்றும். அந்த கவிதை எழுதுவதற்கான ஒரு கற்பனை ஊற்றெடுக்கும். அந்த மாலை நேரத்துல அந்த பூஞ்சோலைக்குள்ள சென்று அதை ரசிக்கும் பொழுதுமே மலர்களை பார்த்தாலே, மலரையும் நிலவையும் பார்த்தாலே கவிஞர்களுக்கு தோன்றாத அந்த கற்பனையே கிடையாது. அத்தனை ஒரு கற்பனையான ஒரு கவி வரிகள் எல்லாமே தோன்றும். காதலர்களினுடைய அந்த ஒரு பூஞ்சோலைக்குள் கூட அந்த சந்திச்சு தன்னுடைய அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் அந்த பூஞ்சோலை என்றும், அந்த குடும்பத்தின் ஒரு குடும்பம் குதூகூலமே அந்த பூஞ்சோலை தான். ஒரு பூஞ்சோலைக்குள்ள செல்லும் பொழுதே இங்க நம்ம அந்த வாரத்தின் இறுதி நாட்கள் நம் வீட்டில் சொன்னாலே போதும், அந்த வாரம் முழுவதுமாவே அந்த ஒரு மகிழ்ச்சி நமக்கு என்றைக்கு நம்ம அந்த பூஞ்சோலைக்குள்ள போக போகிறோம் அப்படின்ற அந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே விரும்பக்கூடிய ஒரு இடம்தான் அந்த பூஞ்சோலை. அந்த பூஞ்சோலையை மிக அழகாக கற்பனை செய்து அழகான ஒரு கவி வரிகளை தந்த ஆசிரியர் கலைச்செல்வி அம்மா அவர்களுக்கு மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா, மிக சிறப்பு. அடுத்து கவிப்பாட கோவையை சார்ந்த கலைமதி ராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, தங்களுடைய கவி வரிகளை தாருங்கள். கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, நீங்க பாடுங்க. கேக்குதுங்க ஐயா, நீங்க சரி, தொடர்ந்து. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், அரங்க தலைமைக்கும், இருபால் கவிஞர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி கூறி என் கவிதையை தொடர்கிறேன். பூஞ்சோலை. வண்ண வண்ண பூக்கள் வரிசையாக மலர்ந்த முகத்தோடு வரவேற்க காத்திருக்கும் வேளையில் வரிசையில் நின்றபடி வனப்புடனே வளர்ந்திருக்கும் வகை வகையான தாவரங்களை
கண்டு களிப்பதற்கு ஒரு விடுமுறை நாளில் குடும்பத்தாருடன் நண்பர் கூட்டம் இருந்தால் அவர்களையும் குடும்பமாக கூட்டிக் கொண்டு குதூகலமாய் சென்று பார்த்து மகிழ்வோம். முன்கூட்டியே நாம் மலர்களின் தாவரவியல் பெயர்களையும் முளரி என்றால் ரோஜா என்ற தமிழ் பெயரையும் அறிந்து வைத்திருந்து ஒவ்வொரு மலரின் மருத்துவ குணங்களையும் மறக்காது வைத்திருந்து மளமளவென எடுத்து கூறினால் மலர்களை மட்டுமின்றி மற்றவரும் விழிகளை விரிய செய்து வியந்து கொண்டாடுவர். கவிஞரின் தரம் கண்டு பண்பாடுவர். மலர்களும் மற்றவர்களும் நடுவழியில் பொறிப்பதற்கான தீனிகளை மக்கும் மஞ்சப்பைகளில் கொண்டு வர செய்தும் ஊருக்காக பேசாமல் நாமும் அவ்வாறே நடந்து கொண்டும் நெகிழிப்பைகளை நெஞ்சார ஒதுக்கி நெடுநாள் வாழ்வோம். பரந்த இடம் பார்த்து அமர்ந்து பகிர்ந்துட்டு பசியாறுவோம். சுறுசுறுப்பு சூடாக குணர்ந்த தேனையும் பருகுவோம். குயில் கிளி போன்ற பறவைகளும் தேனீக்களும் வலம் வரும். மகிழ்ச்சியின் உச்சத்தில் மலரைகளும் துள்ளுவது மறக்காது. மல்லிகை, முல்லை, செண்பகம், செண்டு மல்லி, ஜெர்ரி மலர்கள், ரோஜா, சம்பங்கி, ஆவாரம்பூ, ஜாதி முல்லை, தும்பைப்பூ என்றெல்லாம் கணக்கற்ற பூக்களை கண்டுபிடித்து பிணக்கற்ற முறையில் பிரியமுடன் பூஞ்சோலையிலிருந்து பிரிவோம், சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றிம்மா. அருமை ஐயா, மிக அருமையாக ஒரு கவி வரிகள். அதாவது அந்த பூஞ்சோலைக்குள் நுழையும் போது வண்ண வண்ண மலர்கள் எல்லாம் நம்மை அழகழகாய் வரவேற்கும். அதாவது நம்ம அந்த விடுமுறை நாட்களில குழந்தைகளோடும் குடும்பத்தோடும் அந்த பூஞ்சோலைக்குள்ள நுழையும் போது அது அழகா நம்ம கொடியசைத்து வரவேற்பது போல வரவேற்போம் என்றும், அங்கிருக்கின்ற ஒவ்வொரு மலர்களினுடைய பெயர்கள், அதாவது அந்த பெரிய பெரிய பூஞ்சோலைக்குள்ள சென்றோம்னா அழகிய அந்த மலர்களுடைய பெயர்களையும் அந்த பெயர்களுடைய அறிவியல் பெயர் எழுதியிருப்பாங்க, தாவரவியல் பெயர்கள் எல்லாமே எழுதியிருப்பாங்க. அந்த தாவரவியல் பெயரையும் தெரிஞ்சுக்கலாம், அறிவியல் பெயரும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இயல்பா ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன அந்த மலருக்கு வழங்கிறோங்க அப்படின்னு சொல்றதையும் போன்ற அத்தனை தகவல்களையும் அந்த பூஞ்சோலைக்குள்ள அறிந்து கொள்ளலாம். மாணவர்களுக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்றும், அந்த பூஞ்சோலைகள்ல கவிஞர்கள் கவி படிவார்கள் என்றும், நம்ம நெகிழி பைகளை எல்லாமே அங்க தவிக்கணும், மஞ்ச பையை தான் கொண்டு போக செல்லணும். அதே போல நம்ம எல்லா அந்த பூஞ்சோலைக்குள்ள போகும்போதே நம்ம முன்னாடியே எல்லாத்தையும் நம்ம என்னென்ன எடுத்து செல்ல வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும் என்பதை முன்கூட்டியே ஒரு திட்டமிட்டு கொண்டு நம்ம அங்க போய் அழகா நம்ம குடும்பத்தோட உட்கார்ந்து நிறைய அடுத்தவர்கள் எல்லாமே வந்திருப்பார்கள். எல்லாருடன் மகிழ்ந்து உண்ணும் பொழுது அந்த ஒரு மனத்திற்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். மகிழ்ச்சியினுடைய உள்ளத்தில் நம்முடைய மனம் இருக்கும். அதே போன்று அங்க நிறைய மலர்களை பார்க்கலாம். ரோஜா, மல்லி, முல்லை, கனகாம்பரம், செவ்வந்தி, ஜாதி, இப்படி பல்விதமான வண்ண வண்ண மலர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நம் மனதினுடைய எண்ணத்தினுடைய ஓசைகளும் எண்ண அலைகளுமே கற்பனைகளும் ஓடும். குழந்தைகளுக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நமக்கும் அந்த வாரத்தின் இறுதி நாட்களில் சென்று வந்த ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் ஒரு உற்சாகம் பிறக்கும். இந்த பூஞ்சோலையை பார்க்கும் பொழுது நம் மனதினுடைய எண்ண அலைகள் வேற விதமாக இருக்கும். அழகாக அந்த பூத்த அந்த மலர்களை காணும் பொழுதே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அத்தகைய வகையில் அழகான ஒரு கவி வரிகளை படைத்த கலைமதிராஜன் கோவை ஐயா அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மிக சிறப்பு. நன்றி நன்றி நன்றி. கவிஞர் கலைமதிராஜன் கோவையை சேர்ந்த கவிஞர். வயதிலே மூத்தவர் என்று சொல்ல மாட்டேன், அனுபவத்திலே மூத்தவர். என்னிலும் அனுபவத்திலே மூத்தவர். சிறப்பான கவிதை வரிகளை எதுகை மோனையோடு வழங்கும் வல்லமை பெற்றவர். தொடர்ந்து தமிழருவியிலே கவிதைகள் வழங்கி வருபவர். வாழிய கவிஞரின் கவிதை. தலைப்பு எதுவென்றாலும் தலைமகனாக நின்று கவிதை வழங்குவதிலே இவருக்கு ஈடு இணை எவரும் இல்லை கூறி உங்கள் கவிதைக்கு நன்றி ஐயா. சிறப்பு. நன்றி நன்றி. அடுத்த கவிஞரை அழையுங்களும். அடுத்து நம்முடைய கவிபாட இணைந்திருப்பது முனைவர் சக்தி லீலா அம்மா அவர்கள்.
முகவூர் அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. கவிஞர் முனைவர் சக்தி லீலா அம்மா அவர்களே வாருங்கள். மன்னிக்கவும், நான் பார்வையாளராகத்தான் இணைந்திருக்கிறேன். பொறுத்தருள்க அம்மா, நான் பார்வையாளராகத்தான் இணைந்திருக்கிறேன். கவிதை தயார்படுத்த இப்பொழுது நம்முடைய கவி பாட தீந்தமிழன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் எல்லா தளங்களிலும் மிகச் சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பை தந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இன்றும் பூஞ்சோலை என்னும் தலைப்பில் கவி பாட இணைந்திருக்கின்றார். ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, தங்களுடைய கவிகளை தாருங்கள். சங்கத்தமிழ் பூங்காவின் நிறுவனர் மற்றும் ஏனைய தமிழ் ஆளுமைகளுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, தேனாய் தீம்பளமாய் சுவை சேர்க்கரும்பாய் அமுதந்தானாய் நண்பருளே இனிக்கின்ற தனிப்பொருளே வானாய்கால் அனலாய் புனலாய் வாழ்முடியாய் ஆனாய் தந்தனையே அருளார் அமுதந்தனையே என்னும் அற்புதமான வள்ளலாரின் வரிகள் எடுத்து என்னுடைய தலைப்பிற்குள், பூஞ்சோலை வழியெங்கும் தேவதைகள் வான்முழுக்க புன்னகைத்து வருவோர் அனைவரையும் வரவேற்று நின்றார்கள். கொஞ்சம் இன்னும் கடந்து போகையிலே தேவ தூதுவர்கள் ஆங்காங்கே நின்று கொண்டு சிரித்து மகிழ்ந்து கதைகள் பல பேசிக்கொண்டு அழகாய் இருந்தார்கள். ஆர்வம் கூடி போனவுடன் கடந்து நானும் மகிழ்வாய் போகையிலே குழந்தைகள் எல்லாம் குளத்துக்கரையில் குழுக்கள் பலவாய் ஒன்றாய் கூடி மனிதர் கூட்டம் மறந்து போன விளையாட்டு பலவும் விளையாடி வென்றார்கள். இன்னும் கொஞ்சம் கடந்து போகையிலே தம்பதி இருவர் குழந்தைகள் மூன்றென வீட்டின் முற்றம் நிறைய அமர்ந்து தேநீர் கொஞ்சம் அருந்தி மகிழ்ந்து பேசி சிரித்து குழந்தைகள் காண நேரம் தனிலே அத்தம்பதி தாமும் வாழ்ந்த வாழ்வின் மீதி காலம் அர்த்தம் சொல்லி சிறக்கும் வண்ணம் கண்கள் தனிலே காதல் மொழி கனிவாய் பேசி வாழ்வை வென்றார்கள். இன்னும் போக முற்படும் போது அம்மா பாலென சத்தம் போட்டு பால்காரர் அவரும் நனவென நினைத்து மகிழ்ந்த கனவோடு தூக்கம் தனையும் கலைத்தாரே. கண்கள் மூடி தன்னிலை மறைந்து வாகனம் ஏதுமின்றி பயணப்பட்ட தூரதேச அழகிய பயணம் அலையில் இடிந்த மணல் வீட்டை போலவும் ஆனதுவே. இந்த அற்புதமான வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டியிடம் சார்ந்தேன். நன்றி, வணக்கம். அருமையா, அருமையான ஒரு கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள். அதாவது அந்த பூஞ்சோலையை அந்த தேவதைகள் என்று பூஞ்சோலையை வர்ணித்திருக்கின்றீர்கள். அந்த தேவதைகள் எல்லாமே அந்த பூக்கள் தேவதைகள் மாதிரி அந்த கதையெல்லாம் பேசிக்கொண்டு நம்மை அழகாக வர்ணிக்கின்றது. பூக்கள் பல வகைகளாக நம்மை வர்ணிக்கிறது என்றும், அந்த பூஞ்சோலைக்குள்ள தம்பதியர்கள் குழந்தைகளாக சென்று அந்த தேனீக்கள் எல்லாமே கொஞ்சம் தேன் அருந்தி செல்கிறது என்றும், கண்கள் நிறையவே காதல் மொழி பேசி கண்கள் மூடி காதல் மறந்து அழகிய கவிதைகளை கவிஞர்கள் தருவார்கள் என்றும் மிக சிறப்பான ஒரு கவி வரிகள் தந்தீர்கள். ஆனால் மிக வேகமாக கவி வரிகளை வாசித்து விட்டீர்கள். மிக சிறப்பு, நன்றாக இருந்தது ஐயா. தங்களுடைய கவி வரிகள் மிக சிறப்பு. வாழ்த்துக்களும் வணக்கங்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள் ஐயா. முதன்முறையாக இணைந்திருக்கிறீர்கள், வரவேற்கிறோம். அம்மா சொல்லிட்டாங்க, அதைத்தான் நானும் சொல்ல விரும்புறேன். நிறுத்தி நிதானித்து கவிதையை வழங்க வேண்டும். நாம் கவிதை எவ்வளவு பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு சொல்லாக போட்டு எழுதுகிறோமோ அது போலவே கவிதையை வாசிக்கிறோம். அப்பதான் நீங்க மனசுல என்ன தோணுச்சோ, நீங்க என்ன நினைச்சீங்களோ, எவ்வளவு பொறுமையா யோசிச்சீங்களோ அந்த செய்தி அப்படியே போய் அந்த கேட்கறவங்களுக்கு. எனவே அடுத்த முறை நீங்கள் கவிதை வழங்க வரும்பொழுது சற்று பொறுமையாக வழங்க வேண்டும். இப்போதும் அந்த கவிதையுடைய கடைசி வரிகள் ஒரு 4 வரிகளை மட்டும் பொறுமையாக வாழ்க்கை. கடைசி 4 வரிகளை மட்டும். கடைசி 4 வரிகள் அழகிய பயணம் அலையில் இடிந்த மணல் வீட்டை போலும் ஆனதுவே. கண்கள் மூடி தன்னிலை மறந்து வாகனம் ஏதும் இன்றி பயணப்பட்ட தூரதேச அழகிய பயணம் அலையில் இடிந்த மணல் வீட்டை போலவும் ஆனதுவே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்களுடைய இலக்கிய பயணம் வெற்றியடைய வாழ்த்துகிறோம். சிறப்பையா.
நன்றி நன்றி நன்றி. சரி. இப்பொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் பணிச்செம்மல் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை கவிதை வாசிக்க அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, தங்களுடைய கவிதைகளை தாருங்கள். நாங்கள் செவி கொடுத்து கேட்க தயாராக இருக்கின்றோம். வாருங்கள். பூஞ்சோலை என்ற தலைப்பில் கவிதை பாடிய கலைஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கம். கவியரங்க தலைமை பொறுப்பேற்றிருக்கும் சீர்மிகு ஆசிரியர் கவிஞர் திலகம் திருமதி சு. பவானி தனஞ்சயன் அவர்களுக்கு இன்றைய தினம் செயற்குழு உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கவிஞர் திருமதி கனவாசிரி விருது பெற்றவர் கவிஞர் திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்களுக்கு என் வணக்கம். இந்த அவையிலே வீட்டிற்கும் அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் அறிவுசார் கவிஞர்கள் நிறைய பேர் இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கவிதையை வழங்கும். இந்த கவிதையின் தலைப்பு பூஞ்சோலை, ஆனால் இது இலக்கிய பூஞ்சோலை. இலக்கிய பூஞ்சோலை. இலக்கிய பூஞ்சோலை ஓர் நாள் இதற்குள்ளே நுழைந்தேன். இலக்கிய பூஞ்சோலை ஓர் நாள் இதற்குள்ளே நுழைந்தேன். அங்கே புலவர்கள் சிலரை கண்டேன். புன்னகை செய்தவர் முன் தலையினை வணங்கி நின்றேன். தமிழ் வணக்கம் என்றார்கள். தலையினை வணங்கி நின்றேன். தமிழ் வணக்கம் என்றார்கள். உலகினில் தமிழர் மேன்மை உற்றதை உசாவலானார். உலகினில் தமிழர் மேன்மை உற்றதை உசாவலானார். நற்குரல் ஆசான் என்னை நறுக்கென கேட்டார். பின்னர் கற்கவும் இல்லை கற்று நிற்கவும் இல்லை என்றார். கற்கவும் இல்லை, பின்னர் கற்று நிற்கவும் இல்லை என்றார். அற்புத காவியத்தை அளித்த நம் இளங்கோ என்னை, அற்புத காவியத்தை அளித்த நம் இளங்கோ என்னை அற்பனை போல பார்த்தார். அற்பனை போல பார்த்தார். அடிக்கும் முன் ஓடிவிட்டேன். காவிய கம்பன் முன்னே கைகளால் வணங்கி நின்றேன். காவிய கம்பன் முன்னே கைகளால் வணங்கி நின்றேன். பாவினை எழுதி வந்தேன் பாருங்கள் என்று தந்தேன். பா ஒன்று பாவினை எழுதி வந்தேன் பாருங்கள் என்று தந்தேன். ஓவியம் மிகுதா? இல்லை, ஒரு கோடு உள்ளது என்றார். ஓவியம் மிகுதா? ஒரு கோடு உள்ளது என்றார். தேவினாய் வார்த்தைக்காக, தேவினாய் தேடினாய், சென்னையில தேடி தேவினாய் சொல்றார். தேவினாய் வார்த்தைக்காக தேடி தமிழ் படிடா என்ற காக்கை பாடினியனாரும் கணிதன் பூங்குன்றனாரும் யாக்கை நிலையாமை பற்றி ஏற்புடை கருத்து சொன்னார். காக்கை பாடினியனாரும் கணிதன் பூங்குன்றனாரும் யாக்கை நிலையாமை பற்றி ஏற்புடை கருத்து சொன்னார். தேக்குறு அவ்வை பாட்டி தேடி நான் பார்க்க போனேன். தேக்குறு அவ்வை பாட்டி தேடி நான் பார்க்க போனேன். காக்காடு நல்காநிலை சாப்பிட்ட கிழவி என்றோ. நாயகம் அப்பர் சுற்றி நாயன்மார் அமர்ந்திருக்க மாயனை போற்று மாண்டால் மற்றுள்ள ஆழ்வார் கூட. நாயகம் அப்பர் சுற்றி நாயன்மார் அமர்ந்திருக்க மாயனை போற்று மாண்டால் மற்றுள்ள ஆழ்வார் கூட. தூயதோர் சீரா தந்த, தூயதோர் சீரா தந்த உமருவும் தோன்றி நிற்க ஆயனாம் இயேசு பற்றி, ஆயனாம் இயேசு பற்றி அருந்தமிழ் பெசுக்கி பேச்சு, அருந்தமிழ் பெசுக்கி பேச்சு. மதங்களின் நல்லிணக்க மாநாடு நடக்குதென்றார். மதங்களின் நல்லிணக்க மாநாடு நடக்குதென்றார். இதன் தரும் அணையின் நீங்கி என்றொரு குரலை கேட்டேன். இதன் தரும் அணையின் நீங்கி என்றொரு குரலை கேட்டேன். பதங்களின் தேரை ஒட்டி பாரதி நிமிர்ந்து வந்தார். அதிர் கவி பாவேந்து அங்கே அனல் கவி முழங்கி வந்தார். தில்லென தூறல் போல செந்தமிழ் சொற்கள் சாரம். தில்லென தூறல் போல செந்தமிழ் சொற்கள் சாரம். நல்லதோர் புலவர் கூட்டம் நலம்பிளை இலக்கியத்தில்
வல்லவரெல்லாம் கூடும் வண்டமிழ் சோலையாம். வல்லவர் எல்லாம் கூடும் வண்டமிழ் சோலையாமே. சொல்வது எல்லாம் உண்மை, சொக்கித்தான் நின்றேன் நானும். ஷெல்லியும் ஷேக்ஸ்பியரும் பூஞ்சோலையில், ஷெல்லியும் ஷேக்ஸ்பியரும் எட்டி பார்த்து செந்தமிழ் பேச்சை கேட்டார். ஷெல்லியும் ஷேக்ஸ்பியரும் எட்டி பார்த்து செந்தமிழ் பேச்சை கேட்டார். சில்லென காற்று இங்கே வீசுதே என்று சிலிர்த்தார். சில்லென காற்று, இந்த செந்தமிழ் காற்று வீசுதே இங்கே என்று சிலிர்த்தார். ஜியு போப் இவர்களோடு ஜெகமொழி அத்தனைக்கும் ஜீவனே தமிழ்தான் என்றார். ஜியு போப் இவர்களோடு ஜெகமொழி அத்தனைக்கும் ஜீவனே இவர்தாகி தமிழ்தான் என்றார். சிலிர்ப்புடன் கிளம்பினேனே நான். இலக்கிய பூஞ்சோலையிலே. நன்றி, வணக்கம். அருமை அருமை ஐயா. எப்படி வாழ்த்துவது என்று தெரியவில்லை. ஒரு பூஞ்சோலை, அதாவது இலக்கிய புலவர்களையே எல்லா புலவர்களையுமே இங்க அழகாக கண்முனை கொண்டு வந்து விட்டீர்கள். அதாவது இலக்கிய பூஞ்சோலைக்குள்ள ஒரு நாள் நுழைந்தேன், அங்க புலவர்களை தான் பார்த்தேன் அப்படின்னு, அவர்களை எல்லாமே தலை வணங்கினேன் அப்படின்னு சொல்லி அவங்க தமிழ் வணக்கத்தை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியும், நற்குரல் ஆசான் நறுக்கென கேட்டார் என்றும், அற்புத காவியத்தை தந்தேன் இளங்கோவடிகள் என்றும், இளங்கோவடிகளையும் இளங்கோவடிகள் அர்ப்பனை போல் பார்த்தார் என்றும், அந்த காவிய கம்மனை கைகூப்பி வணங்கினேன், அவரை கைகூப்பி வணங்கி பாவொன்று வரைந்தேன், அதை பார்க்க சொன்னேன் என்றும் மிக சிறப்பான ஒரு கவி வரிகள். அத போன்று காக்கை பாடியனாரும் கணியன் பூங்குன்றனாரும் அந்த யாக்கை உடலை சொன்னீங்க. அதே போல ஔவையாரும், அதே போல நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லாருமே அமர்ந்திருக்க தூயதோர் அந்த புலவர்களை கண்டேன் என்றும், அந்த மதங்களினுடைய நல்லிணக்க மாநாடு நடந்தது. அங்கு திருக்குறள் இதம் தரும் திருக்குறளை நோக்கி அந்த பாரதியாரை சொன்னீங்க. இடிந்து வரும் அந்த ரதத்தை ஓட்டி அந்த பாரதியை கண்டேன் என்றும், அந்த இலக்கிய பூஞ்சோலையில இலக்கிய புலவர்கள், அந்த இலக்கிய புலவர்கள் கூட மேல்நாட்டு கவிஞர்கள் ஷேக்ஸ்பியரையும் ஷெல்லியும் வேற நுழைத்து விட்டீர்கள். அந்த இலக்கிய பூங்காற்றில நுழைஞ்சு பார்த்தோன்னே அந்த காத்து எப்படி அந்த சில்லென்று வீசிச்சா அந்த செந்தமிழ் காற்று. அதுல ஜியு போப் ஜீவனோடு தமிழ் தந்தான் என்று மிக அழகிய அந்த பூஞ்சோலைக்கு எல்லாருமே பூக்களையும் மலர்களையும் இப்படித்தான் அந்த இயற்கை காட்சிகளையும் வண்டுகளையும் குயில்களையும் வர்ணித்தோம். ஆனால் தாங்கள் அந்த பூஞ்சோலைய புலவர்களை ஒரு பூஞ்சோலையாக நினைத்து அந்த பூஞ்சோலைக்குள் புலவர்களை கொண்டு கண்முன்னே கம்பனையும் ஷேக்ஸ்பியரையும் வள்ளுவரையும் பாரதியையும் எல்லா புலவர்களையும் கொண்டு மிக சிறப்பாக ஒரு கவி வரிகளை தந்த ஐயா அவர்களுக்கு மனதார வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் உரித்தாக்கி கொள்கின்றேன் ஐயா. மிக சிறப்பு, ஒவ்வொரு வரிகளுமே மிக சிறப்பாக இருந்தது. நன்றிகள் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த கவியில ஒரு இடம் வரும், கம்பனை பார்த்து கைகளால் வணங்கி நின்றேன் என்று ஒரு இடம் வரும். இந்த கைகளால் வணங்கி நிற்றல் என்பது நமஸ்காரம். அதான் நமஸ்காரம்னா, நமஸ்னா வணக்கம், கரம்னா கைகள். இந்த கைகளால் வணங்குவதைத்தான் நமஸ்காரம் என்று சொல்கிறார்கள். அந்த நமஸ்காரம் தான் பிற்காலத்துல இப்போ சமீபத்துல வணக்கம்னு மாறி, நமஸ்காரம்னு சொல்லாம வணக்கம் சொல்றோம். ஆனா கைகளால் தொழுகிறோம். இந்த கைகளால் தொழுகிற தன்மை என்பது நம்முடைய தமிழ் பண்பாட்டிலே முன்னாள், அதாவது பழங்காலத்திலே இருந்ததா என்று சொன்னால் இருந்ததற்கான சான்றுகள் எதுவும் காணப்படவில்லை. கம்பர் தன்னுடைய ராமாயணத்தை எழுதுகிற பொழுது ராமன் குகனை பார்க்கிறார். குகன் அந்த நதிக்கரையில இருக்கான். குகனை பார்த்த உடனே நாங்க 4 பேரு, நீ ஒருத்தர் சேர்ந்தா நாம 5 பேர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றா. சொன்ன உடனே அப்போது அந்த இடத்திலே கம்பர்
குகன் ராமனை பார்த்து வணங்கியதாகவோ அல்லது ராமன் குகனை பார்த்து வணங்கியதாகவோ குறிப்பிடவில்லை. 2 பேரும் ஆற தழுவி கொண்டார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே தமிழுடைய பண்பாடு என்பது ஆற தழுவி கொள்வது, கைகளால் வணங்குவதல்ல. கம்பரிடம் சென்று நான் கைகளால் வணங்கி நின்றேன். உடனே ஒரு கடுப்பை போச்சு யாருக்கே கம்பருக்கு. அதான் அந்த சொல்ல வந்தது. கைகளால் வணங்கி நின்றேன், கடுப்பாயிடுச்சு. உடனே சொல்லிட்டாரு, பாட்டாடா இது, ஓவியம் ஆடாது, ஒரு கோடு தானே வரைஞ்சு கொண்டாந்து பிரித்தாரு. இதான் அந்த கவிதையினுடைய அடிப்படை. ஐயா, ஆகச்சிறந்த கவிதையை தந்தீர்கள். சிந்தனை தேரினிலே பொய்யாரமாய் அமர்ந்து கொண்டு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் வலம் வரக்கூடிய ஐயா அவர்களுக்கு சிறப்பானது ஒரு கவிதையை கேட்டு மனம் மகிழ்ந்தோம் ஐயா. நாங்கெல்லாம் பூஞ்சோலையில் எதையோ பார்த்தோம். ஆனா தமிழ் பணி செம்மட் அவர்கள் அத்தனை புலவர்களையும் பெருமக்களையும் கண்டு தனது கவிதையை கொண்டு அவர்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறார். உண்மையிலே அருமையான ஒரு கவிதையை பார்த்தோம் ஐயா, உங்களிடமிருந்து கேட்டோம். மேலும் மேலும் நிறைய இந்த மாதிரி சிந்தனைகளை உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறோம் ஐயா. மிகச்சிறப்பு ஐயா, மிகச்சிறப்பு. நன்றி. மீண்டும் அவையோர் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு பூஞ்சோலை என்னும் தலைப்பில் என்னுடைய கவிதை. வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் வாயில்கள் ஓரத்திலே கண்களுக்கு மாசின்றி காட்டிடும் நல் விருந்தாய். மன்னகத்தில் புத்துணர்வு மாந்தருக்கு தந்திடுமே, விண்ணகமும் வாழ்த்திடவே வான்மழை பெய்திடுமாம். பூக்கள் எல்லாம் ஆரவாரமாய் பூ உலகில் ஆர்ப்பரிக்க, சொக்க வைத்தே நம்மை எல்லாம் சொந்தமாய் சிந்திக்க, அள்ளியோடும் ஆர்ப்பரிக்கும் அற்புதமாய் சித்திரமே. துள்ளி துள்ளியே துள்ளலாய் தேன்வடிக்கும் சித்திரமே. சூரியனின் பார்வையிலே பூவெல்லாம் நீண்டிடவே, காரிருள் வானிலில் மல்லிகையாய் மங்கைதனை ஆட்கொண்டு வண்டுகளும் உன்னழகில் வளைந்து சுற்றிடுமே. தாழாமல் நெஞ்சினிலே ஏக்கமதை ஊற்றிடுமே, வீழாமல் நின்றிடவே பூமியெல்லாம் பூத்திடவே பற்று. வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி ஐயா. கவியரங்க தலைவரின் கவிதை நிறைவு கவிதையாய் ஒரு சிறப்பு கவிதையாய் கொடுத்தார்கள். திருமதி பவானி அவர்கள் நல்லதொரு கவிஞர். கவிஞர் என்பதை காட்டிலும் 36 கவியரங்கங்களை நடத்தியிருக்கக்கூடிய ஒரு கவியரங்க அமைப்பாளர். அது மிக முக்கியம். 36 கவியரங்கங்களை நடத்துவது என்பது எளிதான செயலன்று. ஆனால் இத்தனை கவியரங்கம் நடத்தி இருக்கிறார். அவருடைய கடின உழைப்பின் காரணமாக இத்தனை கவியரங்கங்கள் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பையும் ஏற்று சிறப்பித்திருக்கக்கூடிய திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களுக்கும், இந்த கவியரங்கில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிற இந்த நேரத்திலே இதை வலையொலி வழியாக உங்களுக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குனர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சந்திரசுந்தரம் அவர்களுக்கும், இதை வானொலி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழறிவு வானொலியினுடைய இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனை ஐயா மற்றும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நயனை விஜயன் அம்மா இருவருக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கண்டுகொண்டும் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். அது மேன்மேலும் எங்களுடைய இலக்க பணிக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம். நன்றி.